வணக்கம். என் பேர் ஜோதி. நான் நந்தினி ஹாஸ்பிட்டல் மேட்டன் பேசுகிறேன். சுகப்பிரசவ நேரத்தில் செவிலியருடைய பங்கு என்ன, அதை பற்றி உங்கள்கிட்ட நாங்கள் ஷேர் பண்ண போகிறேன். அதே மாதிரி சுகப்பிரசவத்துக்கு முன்னாடி எப்படி இருக்கணுங்கிற சில டிப்ஸும் உங்களுக்கு சொல்கிறோம். முதல்ல நாங்கள் சுகப்பிரசவத்துக்கு வரவங்களுடைய ஹிஸ்ட்ரியை கலெக்ட் பண்ணுவோம். அப்புறம் டாக்டர் அட்வைஸின் படி அவங்களுக்கு சில எக்ஸசைஸ்களை பிரசவத்துக்கு முன்னாடி என்ன பண்ணணுங்கிறத சொல்லி கொடுப்போம். சுகப்பிரசவ நேரத்தில் கர்ப்பப்பை சுருங்கி விரியறதுக்கு ஒரு 8 மணிலேருந்து 10 மணி நேரம் ஆகும். சுகப்பிரசவத்தில் 3 ஸ்டேஜ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து பனிக்குடம் உடையிறது, 2வது ஸ்டேஜ் வந்து குழந்தை வெளியில் வர்றது, 3வது ஸ்டேஜ் வந்து நஞ்சுப்பை வெளியில் வரணும். குழந்தை வெளியில் வரும்போது அந்த குழந்தைய பார்த்தோன்னே அந்த அம்மாவுக்கு அந்த பிரசவ வலியே மறந்துடும். அவங்க அதை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. குழந்தையோட அழுக சத்தையை கேட்டுட்டோன்னே அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. டிப்ஸ்னால் என்னது? ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காதீங்க. அப்புறம் வந்து நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. ஜாலியாக சந்தோஷமாக இருங்க. 4th மந்த்லேருந்து சின்ன சின்ன வேலைகளை செய்ய ஆரம்பிங்க. வெயிட்டெல்லாம் தூக்க வேண்டாம். அதுக்கப்புறம் மருத்துவர்களுடைய ஆலோசனைப்படி அவங்கள காண்டாக்ட் பண்ணி அவங்க சொல்கிற விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வேறு டாபிக் கூட வரேன். பாய். தேங்க்யூ.